சீமாப்பா சொல்லுங்கப்பா. என்ன பண்றீங்க? அம்மா பிள்ளைகளோட உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கான். இது ஏப்பா கமெண்ட் பாக்ஸில் உங்களை 1-2 பேர் கேட்குறாங்க, இவ உங்கள் வீட்டுக்காரர் குடிப்பாரா அப்படின்னு. குடிப்பீல? குடிப்பேன். எப்பா தண்ணி மட்டும் குடிப்பேன். வாட்டர், ஒன்லி வாட்டர். எனக்கே பக்குன்னு இருந்துச்சுமா. என்னைக்கு குடிச்சிங்க? ஏன் இப்படி குடிப்பேட்டீங்கன்னு. வாட்டரா? வாட்டர்னா தண்ணி, குடிக்கிற தண்ணியா? அதை கேட்கலச்சுமாப்பா. ஓட்டர் குடிப்பீங்களான்னு கேட்டாங்க. அதெல்லாம் தவறான பேசக்கூடாது. ஏன்னா எல்லாரும் பாக்குறது இல்லையா, நம்மளை பார்த்து நல்ல மனுஷன் பேர் வாங்குறது இல்லை, நல்ல பல ஒழுக்கத்துக்கு வரணும். ஏன் நீங்க மட்டும் குடிக்கலப்பா? உலகத்துல எல்லாரும் குடிச்சாதான் பெரிய இது மாதிரி பில்டப் பண்றாங்க. நீங்க மட்டும் எப்படி குடிக்காம இருந்தீங்க? ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நீ எல்லாம் குடிக்கலன்னா ஏன்னா ஆம்பளையே இல்லைன்றாங்க. ஆம்பளை இல்லைன்றது அது கிடையாது. இப்படி மக்கள் செல்வந்தே எங்களுக்கு இது. குடிக்கிறது வந்து ஆணாதிக்கம். எங்க அப்பா குடிச்சிட்டு எங்க அம்மாவை ஈலி போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பார். இப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஒரு இதை பாக்குறோம்னா அதுபடியே வாழணும்னு இருக்கோம். ஆனா குடிக்கிறது வந்து ஒரு போதை இல்ல. எங்க அம்மாவை போட்டு அதிகமா அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவங்க உடம்பு தாங்காத உடம்பு பாவமா இருக்கும். அதை பார்த்துட்டு நம்மளும் ஆமா அப்பா மாதிரி குடிச்சிட்டு பொண்டாட்டி அடிக்கிறது சித்திரவதை எடுத்தது கூடாது, சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைச்சிட்டீங்க. அப்படித்தானே பாப்பா? சமாதானமா இருக்கணும். எனக்கு மனைவி கணவன் இப்போ ஒரு பிரிவு இருக்கக்கூடாது. நீனும் மனிதன், நானும் மனிதன். சக மனிதனை வந்து நம்மளுக்கு இணையானவங்களை வந்து இணையாவே நினைக்கணும். நீ உயர்வு நான் தாழ்வுன்னு நினைக்க முடியாது. அது வந்து கணவன் மனைவி. பாத்தீங்களா எஜி பாப்பா? நெசமாவே அப்படித்தான் இருப்பாரு. இந்த வீடியோக்கு பேசுறாருன்னு நினைக்காதீங்க. நெசமாவே மரியாதை அப்படி தருவாரு. பொண்டாட்டி பிள்ளைங்க குடும்பம் உண்டு. ஒரு நாள் ஒரு பொட்டு குடிக்க மாட்டாரு. நல்ல நாள் பெரிய நாள்ல என்னடா நீலாம் மனுஷன் குடிச்சிட்டு கறியாவே அள்ளி வச்சு தின்னுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் யார்கிட்ட குடிச்சு இப்போ பூரா குடிக்கிறதா ஃப்ரெண்ட்ஸ் சேருவாங்க. குடிக்காத ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுங்க. நான் அதிகமாக பழகுலையும் பேசுவேன். ஒரு சில பேர் என்ன பேச்சு பிடிக்காது அப்படின்னாங்க. என் பழகி பார்த்தவங்களுக்கு தெரியும். என் கூட வேலை பார்த்தவங்க அதிகம் பேர் இருக்காங்க. அதிக மக்கள் வந்து என் கூட பஞ்சுமில்ல ஒரு 20 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். இப்போ பார்க்குற இடத்துலையும் வேலை பார்த்துருக்கேன். எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்கணும். ஆமா எங்க சீமா அப்பாவை பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்க மக்களே. குடிக்கவே மாட்டாரு, ஒரு பொட்டு குடிக்க மாட்டாரு. எந்த இதுக்கு விசேஷங்களுக்கு போனா கூட போக மாட்டாரு. ஒருத்தர் குழந்தைய வச்சுக்கிட்டு யூடியூப்ல வீடியோ போடுறாரு. ஒயின் ஷாப் முன்னாடி நின்றுட்டு குடிக்காதீங்கன்னு கத்துறாரு. அதை பார்த்துட்டு போய் வாங்கி குடிக்கிறானு. ஆமா அது திருத்த முடியாது, நம்ம திருத்த முடியாது. இருந்தாலும் ஒரு சில பேர் குடும்பம் மட்டும் இருங்க. அதாவது வந்து குடிக்கிறதுல சுயநலமா இருக்கு. ஆமா அப்படியே அந்த குடியை 250 ரூபாய்க்கு பிள்ளைகளுக்கு 10 புரோட்டா வாங்கி கொடுங்க, ஏதோ ஒரு உணவு வாங்கி கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. ஆமா சீமா அப்பா சொல்ற மாதிரி நல்லபடியா குடும்பம் நடத்துங்க. லைக் பண்ணுங்க. வீடியோலையும் பார்த்து நிறைய உதவி பண்றாப்ல. அந்த மாதிரி உதவி பண்றதுக்கு இளைஞர்கள் வாங்க.